ராசி என்பர்களே, தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். எப்போவுமே இந்த தனுசு ராசிக்கு அப்படி ஒரு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு விதிகள் இருந்ததா என்னன்னு தெரியல. தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காத்திருந்தே தான் எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கும். நிறைய ராசிக்காரர்களுக்கு நினைத்த உடனே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த தனுசு ராசிக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். மற்ற ராசிக்காரர்கள் நினச்ச உடனே டக்குன்னு கிடைச்சிட்டாலும் அது வந்து நிலைக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் வெயிட் பண்ணி கிடச்சிச்சு அப்படின்னாலும் அது வந்து அப்படியே நிற்கும். அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக அது வந்து யூஸ் ஆகும். நமக்குமே அது வந்து லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகும். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ அவங்க லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க லைஃப்லேயே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். சக்ஸஸ்க்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ராசிகள்லேயே அதீத கஷ்டப்பட்ட ராசியும், ராசிகள்லேயே மிக கொடூரமான பல சம்பவங்களை சந்தித்த ராசியும், ராசிகள்லேயே துரோகங்களை அதிகமாக சந்தித்த ராசியும் இந்த தனுசு ராசி தான். ராசிகளில் முக்கியமாக சனி பகவான் வந்து பூந்து விளையாண்ட ராசி இந்த தனுசு ராசி தான். இவங்கெல்லாம் ஒவ்வொரு 7.5 சனி வந்தால் தான் 7.5 சனியெல்லாம் ஆட்டுதும்பாங்க. ஆனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமே வச்சு செய்யும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் அது இதுன்னு நல்லா நிறைய சொல்லுவாங்க. ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கஷ்டங்களிலும் அவங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பு. என்ன சார் கிளுகிழுப்பு? எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு, என்ன சார் கிளுகிழுப்புங்கிறீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை அவங்க பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய பல ராசிகளில் முக்கியமான ராசி இந்த தனுசு ராசி. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கும் லைஃப்பில். இவங்களாம் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்த இடத்துல இவங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு குடும்பத்தில் ஒரு 10-20 பேர் இருக்காங்க அப்படின்னா, இவங்க மட்டும் ஃபஸ்ட்டு படித்து பெரிய ஆள் ஆவாங்க. ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய ஒரு ஆட்களாகவும், ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி ஹோல்டராகவும், ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி. தனுசு ராசியில் கல்வியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு வந்து சிறப்பாக தான் அமையும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி வேலையில் உள்ளே போனாங்கன்னா வேலையில் ஒரு நல்ல ஒரு கெத்தான போஸ்டிங், சீக்கிரம் முன்னேறக்கூடிய ஒரு அருமையான ஒரு போஸ்டிங்கு, நல்ல வருமானம் கைக்கு வரக்கூடிய அளவுக்கு தொழில். குறிப்பிட்ட வருடங்கள்லாம் பிறகு இவங்க வந்து தனுசு ராசி கையில் அவ்வளோ வருமானம் இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து. இவங்க கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அப்படியே பயங்கரமாக வந்து சுரண்டுகிட்டே இருக்கும். இவங்க திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தாமதமாகவோ அல்லது கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் எங்கள் வாழ்க்கை வந்து முன்னேறும். தனுசு ராசியில் பிறந்தவங்க முன்னாடி பின்னாடி, அதாவது எங்களோட திருமணத்திற்கு முன்னாடி திருமணத்திற்கு பின்னாடி அப்படிங்கிற லைஃப் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி அவங்க தான் வந்து ஹீரோவாக இருப்பாங்க. திருமணத்திற்கு பின்னாடி அவங்க வந்து ஜீரோவாக இருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் எடுபடாது. வார்த்தைக்கான மதிப்புகள் கம்மியாக இருக்கும். அதே போல் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை எப்போதுமே கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையாக தான் அமையும். நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிகளில் இந்த தனுசு ராசி ஒரு முக்கியமான ராசிங்கிறது திருமணத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியவே வரும். நிறைய ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் எல்லாமே அவுட்புட் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி கிடைக்கக்கூடிய சக்ஸஸாக தான் இருக்கும். பிடிச்ச விஷயத்தையே நீங்கள் வந்து கையில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப டிலே ஆகும். ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும். சார் இந்த இடத்துக்கு போய் ஒரு பொருள் வாங்கலாம்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, திருமணத்திற்கு பிறகு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்கு மட்டும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, தொழில் உங்களுக்கு ஓரளவு தான். வேலைக்கு போகிற ராசியில் ஒன்று தனுசு ராசி. தொழில் ஓரளவுக்கு மைல்டாக அப்படி செட் ஆகுமே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் அது கிடையாது. அதே போல் கல்வியில் நல்ல முதன்மை கொண்ட ராசி இந்த தனுசு ராசி. கல்வி சம்மந்தப்பட்டு நீங்கள் எந்த ஒரு தொழிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு மேன்மை உண்டு. படிப்புக்கு சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் வந்து தொழில் பண்ணுவீங்க. படிப்புக்கு சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் வந்து வேலைக்கு போவீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த ராசிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இப்போ இருக்கக்கூடிய டைமில் கிடைக்கும். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கிடைக்கும். ஒரு 3 வருட காலமாக உங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அதில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களோட ஆசைகள் நிறைவேறிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடச்சிருக்கு. திருமண வாழ்க்கை வந்து அமையாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். வீடு கட்டாமல் இருந்தவங்க வீடு கட்டியிருப்பீங்க. கடை திறக்கலான்னு இருந்தவங்க கடை திறந்துருப்பீங்க. லேண்ட் வாங்கலான்னு இருந்தவங்க லேண்ட் வாங்கியிருப்பீங்க. வண்டி வாங்கினால் வாங்குறீங்க வண்டி வாங்கினால் வாங்கியிருப்பீங்க. இந்த காலகட்டம் அப்படி இத்தனை நாள் நீங்கள் வாங்கலை அப்படின்னா இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டுக்கான காலகட்டம்னே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். இவங்களுக்கான முக்கியமானது அம்மன் வழிபாடு. ஒரு ருத்ரமாக, அதாவது ஒரு கோபமாக இருக்கக்கூடிய ரௌதிரம் பழகக்கூடிய ஒரு அம்மன், ரௌதிரமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மனை வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. காளி வடிவம், பத்ரகாளி அம்மன், அந்த மாதிரி ஒரு காளி வடிவத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன், இந்த மாதிரி வழிபடத்தில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடெலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உயிர் பிச்சை கொடுக்கக்கூடிய அம்மன்கள், இவங்களாம் உயிர் வந்து நமக்கு பிச்சையாக ஓடும். ஸோ அந்த அம்மன் கொடுக்கக்கூடிய அருள், நாம் எடுக்கக்கூடிய பிச்சை அம்மன்கிட்ட நாம் வாங்கக்கூடிய அருள். ஸோ அந்தளவுக்கு வந்து உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த காளிகாம்பாள், இந்த காளி, அதே போல்
கொற்றவை, துர்க்கை இந்த மாதிரி அம்மன்லாம் வந்து எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் துணை இருப்பாங்க. இதில் முக்கியமாக தனுசு ராசி, முக்கியமாக இந்த ராசிக்கு இந்த காளி வந்து துணை இருக்கும். அதே போல் இவங்க வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸே கிடையாது. குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. கல்வியில் முதன்மை, செல்வத்தில் முதன்மை, தொழிலில் முதன்மை, வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிகளில் இந்த ராசி முக்கியமான ஒரு ராசி. இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மற்றவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாது. சொந்தமாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க, நான் வந்து இதை செய்யலான் இருக்கேன் அப்படின்னா செய்யவே கூடாது. யோசித்து செய்யணும். அதீத முதலீடுகள் போட்டு எதில் லாக் ஆகக்கூடாது. ஏற்கனவே ஒரு 3-4 வருட காலங்களாக மருத்துவ ரீதியான செலவுகள் நீங்கள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காகட்டும், உங்களோட குடும்பத்துக்காகட்டும் ஒரு 3 நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் மருத்துவ ரீதியான செலவுகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் தேவை. உடலுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ரத்த சம்மந்தமான விஷயங்களில் ஆரோக்கியமாக இருந்துக்கணும். வெளி உணர்வுகளை தவிர்க்கணும். வெளி உணவுகளை தவிர்க்கணும். கூடா நட்பு இருக்கவே கூடாது. கணவனாக மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா வேறு பாலினத்தவர்கிட்ட ஏதாவது அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது சும்மா ஃபோன் பேசியிருப்பீங்க, நார்மலாக பேசியிருப்பீங்க, அது பெரிய இஷ்யூவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத கெட்ட பேர்கள், நீங்கள் தப்பே பண்ணியிருப்பீங்க, தேவையில்லாமல் பேரில் கெட்ட பேராக சொல்லுவாங்க. அது எதிர்பாலினத்தவரை வச்சு தான் வந்து அவங்களை வந்து கெட்ட பெயர்கள் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கெட்ட பெயர்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெளி பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளி பயணம் அப்படின்னா நீங்கள் வண்டியில் போயிட்டு வரதோ, நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வரதோ, இல்லை ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறீங்க, இல்லை ஏதாவது முக்கியமான வேலை வலு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக போயிட்டுருங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு சரியான டைம் இல்லை. கொஞ்சம் பொறுத்து நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு தண்ணியில் குளிக்கிறது, தண்ணியில் ஏதாவது மலை மேலேருந்து எகிரி ஸ்டண்ட்டு பண்ணுறது, இந்த மாதிரி ரோப்பு இதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ இந்த டைமில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ராசிகளில் ஒரு முதன்மையான ராசி அப்படின்னு சொன்னால், கஷ்டங்களை தாங்கிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்குமே ஒரு வலுவான ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த டைம் ஒன்று இருக்குது. எது அப்படின்னா, 3வது ஒரு நபர், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தரால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் போய் அவன் நோண்டணும் அது இதுனா இல்லை, தானாகவே வரும், நல்லது நடக்கும். 3வது நபரால் நன்மை உண்டு. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதை வந்து நீங்கள் தான் சரி பண்ணி பொறுமையாக நிதானமாக மூவ் பண்ணணும். நாவடக்கம் தேவை. வாய்ப்பேச்சில் கவனம் தேவை. தொழிலில் கவனம் தேவை. எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வண்டி வாகனம் உங்கள் பேரில் இருந்தாலும் சரி, வேற எங்கள் பேரில் இருந்தாலும் சரி, அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக, இதில் வண்டி வாகனத்தில் கவனம், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக. வண்டி வாகனத்துலையுமே உங்கள் பேரில் இருக்குது, வேற எங்கள் பேரில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்கிட்ட வண்டியை கொடுத்து நீங்கள் ஓட்டுன்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வண்டியிலே உட்காரல அப்படின்னாலும் உங்களோட வண்டி பேர் இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். அதேமாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நேம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் உங்களுக்கு வந்து நடக்கும். ஆதாரில் பேர் மாற்றுறது, ஓட்டர் ஐடியில் பேர் மாற்றுறது, பேன் கார்டில் சரி பண்ணுறது, பத்திரத்தில் பட்டாவை சரி பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அஃபிஷியலாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நடக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் எதுவுமே லஞ்சம் கொடுத்தோ, இல்லை அது பண்ணுறதோ இது பண்ணுறதோ, காசு கேட்டாங்க இல்லை பணம் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு எதுலேயும் போய் மாட்டாதீங்க. அது எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டான இதில் செட் ஆகாது. ஸோ சரியாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தினால் நன்மை உண்டு. அதே போல் இந்த டைமை சக்ஸஸுக்காக செலவு பண்ணுங்கள். இப்போ எந்த ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். தொழிலில் முன்னேற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் சக்ஸஸுக்காக செலவு பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாமல் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக செலவு பண்ணுங்கள். அதே போல் நான் சொல்லக்கூடிய ஒரு 4 விஷயத்தை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து தனுசு ராசிக்கு பொது பலம் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுலேயுமே சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிரபலமான ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட பேசுவார். அந்த ஜோதிடர்கிட்ட உங்களுடைய டீட்டெயில்ஸ் A to Z கம்ப்ளீட்டாக சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே அவரே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுவார். அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர் தான். 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தனுசு ராசிக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசின்னு இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது அப்படின்னா தயவு செய்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கான இடம் தான் அது.
அதே போல் மெயினான ஒன்று பண ஈர்ப்பு விஷயம், கடன் தீர்வு விஷயம், இந்த 5 விஷயத்துக்குலாம் இவர் வந்து பயங்கரமான எக்ஸ்போர்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒரு வயதாக முதிர்ந்த பெண்ணோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒரு சிகப்பு சீலை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உணவும் சிகப்பு சீலையும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுங்க. அது ஒரு கோவிலில் வாசலில் வச்சு யாரோ ஒரு வயதானவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த ராசிக்காரர்கள் உணவளிச்சிங்க அப்படின்னா பாவங்கள் குறையும், முன்னோர்கள் ஜென்மத்தில் இருந்து பாவமும் குறையும். அதே போல் முன்ஜென்ம பாவம், உங்களுடைய முன்னோர்களோட பாவம் எல்லாமே குறையும், பாவங்களே இருக்காது, நிவர்த்தி ஆகிடும். ஸோ அதே போல் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு திருப்பதி ஏழுமலை யானை வணங்கினால் உங்களுக்கு நன்மை உண்டு. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.